பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். சால்வேஷன் டிவி நடத்தும் உமக்கே ஆராதனை, இந்த விசேஷமான ஆராதனைக்கு ஆயத்தமாய் காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய கிருபை உண்டாயிருக்கும். பரிசுத்த ஆவியானவர் இந்த துதி ஆராதனை நடத்துவார். எங்களோடு சேர்ந்து நீங்களும் கர்த்தரை ஆராதியுங்கள். இந்த ஆராதனை உங்கள் வீடுகளில், உங்கள் குடும்பங்களில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிச்சயம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏனென்றால் அவரை துதிக்கிற இடத்தில், அவர் நாமத்தை பிரஸ்தாபமாக்குகிற இடத்தில் வேதம் சொல்லுது, அவரே வந்து நானே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். கட்டாயமாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே விசுவாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்துவிட்டு தேவனை துதியுங்கள், ஆராதியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துவாராக. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆகவே நீங்கள் முழு மனதோடு பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று, ஆவியானவர் இந்த துதி ஆராதனை முழுவதும் என் முழு பலத்தோடு நான் ஆராதிக்கும் தந்தையை, பிதாவை, கர்த்தர் இயேசுவை, என் மணவாளனை நான் ஆராதிக்க நீர் எனக்கு உதவி செய்யும். என் பலகீனங்கள் நீங்கட்டும், வறண்ட நிலைகள் எல்லாம் மாறட்டும் என்று சொல்லி நீங்கள் ஆவியின் ஒத்தாசையோடு தேவனை துதிப்பீர்களானால் நிச்சயமாய் இந்த ஆராதனை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. வளர்ந்திரம் வயல்வெளியாய் மாறும், பாழானது பயிர் நிலமாய் மாறும். பலவீனம் பலனாய் மாறும், சுகவீனம் சுகமாய் மாறும். வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவர்
Yes, we welcome you, Lord. உம்மை வரவேற்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. அவர் வந்தால் சூழ்நிலை மாறும், முடியாததும் சாத்தியங்களாய் மாறும். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் நடுவில் எழுந்தருளி வருகிறாக. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, கைகளை தட்டி கர்த்தருடைய ஆவியானவரை வரவேற்போம். Let us welcome our Holy Ghost. கர்த்தருடைய ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை, சத்திய ஆவியானவரை, துதிகளை நடத்தும் ஆவியானவரை நாம் வரவேற்போம். அவர் வந்து நம்மை ஆளுகை செய்வார், சகலவற்றையும் மாற்றுவார், நன்மையினால் நிரப்புவார். ஆமென். Glory to God. Hallelujah. அவர் சர்வ வல்லவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறார். பரலோகத்தின் காட்சிகளை பார்க்கின்ற போது 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் அவரை ஓயாமல் துதிக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. சகல தூதகணங்களும் கூட அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றுகிறதை பார்க்கிறோம். இந்த வேளையில் நாமும் கூட நம் தூயவரை துதிப்போம். அவரே துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர், ஜீவனுள்ள தேவன். We should be proud to worship our God. நாம் ஆண்டவரை துதிப்பதிலே மேன்மை பாராட்ட வேண்டும். துதிப்பதே தேவன் நமக்கு கொடுத்த பெரும் பாக்கியம். Hallelujah. Yes, Lord Jesus. Hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். Hallelujah. Hallelujah. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே துதியுமக்கே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே துதியுமக்கே. Hallelujah.
துதியுமக்கே. நம்முடைய தேவன் நல்லவர், அவர் ஒருவரே பரிசுத்தர், அவரே தூயவர், அவரே மகிமையின் ராஜா, சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவரை போல ஒரு இரட்சகர் இல்லை, அவரை போல ஒரு இரட்சகர் இல்லை. தேங்க்யூ லார்ட். உம்மை போல ஒரு இரட்சகர். நம்மளை எத்தனை சூழ்நிலையிலிருந்து தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை எப்படியெல்லாம் ரட்சித்திருக்கிறார். ஆபத்து நாட்களில் வேடனுடைய கண்ணிகளில் இருந்து நம்மை எப்படியெல்லாம் காப்பாற்றியிருக்கிறார் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எத்தனையோ ஆபத்தான சூழ்நிலைகள், அந்த ஆபத்துகளில் இருந்தெல்லாம் கர்த்தர் என்னை போல உங்களையும் காப்பாற்றினார். நம்ம ஒவ்வொருவரையும் காப்பாற்றினார். இனிமேலும் அவர் காப்பாற்றுவார். 121ஆம் சங்கீதத்தில் வேதம் சொல்லுது, அவர் எல்லா தீமை நின்றும் உன்னை ரட்சிப்பார், சகல தீமை நின்றும், from all evil. நம்ம இந்த உலகத்தில் எத்தனை விதமான நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இயற்கை பேரழிவுகள், வெள்ளம், சமீபத்தில் கூட எத்தனை தேசங்களில் பெருவெள்ளம், நம்முடைய தேசங்களில் காஷ்மீரில் எத்தனை வெள்ளம், 2வது மாடி வரைக்கும் உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் போன்ற இடங்களில் எவ்வளவு வெள்ளச்சேதங்களை பார்க்குறோம். மக்கள் கொத்து கொத்தாய் மரித்தார்கள் லேண்ட்ஸ்லைடிங்ஸில், நிலச்சரிவில். ஆனால் தேவன் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கினாரே. சந்தோஷமா, உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, அவரை போல. ஹல்லேலூயா. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது, பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. மலத்து வாழ்க்கையெல்லாம் மாற்றுவார், பலுகி பெருகும்படி அவர் கிருபை செய்வார். மகிழ்ச்சியோடு அவர் துதிங்க. உங்க வாழ்க்கையில எத்தனை விதமான மலட்டுத்தன்மைகள் எதிலெல்லாம் இருக்கிறது? வருமானங்கள் பெருக்கம் இல்லையா? கனிகள்ல பெருக்கம் இல்லையா? கர்த்தர் அதையெல்லாம் மாற்றுவார். அவரை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவரை துதித்தவரை உயர்த்துவோமா? மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றிவிட்டீரே, பலுகி பெருகும்படி தூக்கிவிட்டீரே. சொல்லுங்க. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றிவிட்டீரே, பலுகி பெருகும்படி தூக்கிவிட்டீரே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. அவன்
என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. வல்லவர் இல்லைன்னு சொல்லுங்க. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. பரிசுத்தர் இல்ல, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. புழுதியில் இருந்து நம்மை தூக்கிவிட்டார், குப்பையிலிருந்து நம்மை உயர்த்துகிறார். இவர் தான் நம்ம ஆண்டவர், சும்மா இல்லைங்க. ஒரு மனிதனை எப்படியெல்லாம் உயர்த்தி அழகு பார்க்கிறார்ல, அந்த தேவன், அந்த இரட்சகரை நாம் முழு மனதோடு ஆராதிப்போம், மகிழ்ச்சியோடு உயர்த்துவோம். புழுதியில் இருந்து என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி விட்டீரே. புழுதியில் இருந்து என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. உம்மை போ கைகளை தட்டி சொல்லுங்க. ஆமென். எஸ் glory உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. புழுதியிலிருந்து தூக்கினாரே, புழுதியில் இருந்து என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி விட்டீரே. சொல்லுங்க. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. உம்மை போல் பரிசுத்தர், உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. கன்மலை இல்லையே, உம்மை போல கன்மலை ஒருவரும். கொஞ்சம் எல்லாரும் சந்தோஷமா பாடுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கன்மலை. கமான் கமான், இன்னும் கூட இன்னும் கூட. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. பரிசுத்தர், உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்க எல்லாரும் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ? ஆரம்பத்திலேயே, வெரி ஃபர்ஸ்ட் பிகினிங்லேயே. செங்கடல் முன்னாடி நிற்கிறாங்க. பார்வோன் அங்கே சொல்கிறான், அவர்களுக்கு போகிற வழி தெரியல, வனாந்திரம் அவங்களை அடைத்து விட்டது, அதனால் நீங்கள் பின்னாடி போய் அவர்களை பிடித்து கொண்டு வாங்க என்று சொல்லி கட்டளையிட்டான். த என்டையர் ஆர்மி ஆஃப் ஃபேரோ, ஒட்டுமொத்த பார்வோனின் சேனையும் புறப்பட்டு வந்துருச்சு. மொத்தமாக வந்துட்டாங்க. லிசன்,
இதை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்க மோசேக்கு விரோதமாக, என்ன மோசே எங்களை இப்படி பண்ணிட்டே, வனாந்திரத்தில் சாகிறதுக்காக எங்களை கொண்டு வந்துட்ட என்று சொல்லி ரொம்ப அவன் மேலே முறுமுறுக்கிறவர்களா, கோபப்படுகிறவர்களா. காரணம் பயம், பயத்தினால திட்ட ஆரம்பிச்சிட்டா. இருங்க, ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார் பார்த்தீங்களா? நம்ம எல்லாருக்கும் அந்த சங்கதி தெரியல. மோசே, நீ என்னப்பா என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க? நீ ஏன் என்கிட்ட பேசிட்டு இருக்கிற? உங்ககிட்ட என்ன கொடுத்துருக்குறேன்? கோல் கொடுத்துருக்கேன்ல, அந்த கோலை நீட்டு. எதுக்கு கொடுத்த? உன்னை அழைக்கும் போதே என்ன சொல்லி கொடுத்தேன்? இந்த கோலை கொண்டு போகும் தானே. நீ நீட்டு இருந்தா எல்லாம் நடந்துருக்குல்ல, போய் நீட்டு. என்ன நடக்குதுன்னு மட்டும் பார். போய் நீட்டினா பார்த்தா தேவன் ராத்திரியில் ஒரு பலத்த கீழ்காற்றை உருவாக்கிட்டார், ஈஸ்ட் விண்ட். அந்த காற்று கடலை பிரித்தது. கடலை பிரிக்க முடியுமா? தேவனால் கூட அது என்னங்க இருக்கு? யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி நடந்த பிரம்மாண்டமான அற்புதம், எத்தனையோ அற்புதத்தை அங்கே பார்த்தாங்க. இந்த அற்புதம் அவங்க இது வரைக்கும் இமேஜின் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. கர்த்தர் காற்றை அனுப்பினார், கடல் ரெண்டா பிரியுது, ரெண்டா பிரியுது. இந்த உண்மை சம்பவம் அன்றைக்கு உலகத்தின் எல்லா இடங்களுக்கும் பரவிச்சான். ராகாப் சொல்றா, உங்களை குறித்த பயம் எங்க நாட்டு ராஜாக்கெல்லாம் வந்துருச்சு. உங்க ஆண்டவர் கடலெல்லாம் பிளந்தாராமே பாருங்க. அப்போ கடலையே பிளந்துட்டார். யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்னார், மார்ச் ஃபார்வர்ட், முன்னேறி போங்க, நான் வழி திறந்துட்டேன். யாரும் அறியாத ஒரு பாதையை அதில் வச்சிருந்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு பாதையை வச்சிருக்கிறார். உங்களுக்கு முன்னாடி கடல் நிற்குதா? உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய தடையா இருக்கா? இது வரைக்கும் இத்தனை வருஷம் கூட இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த வர்ஷிப்பில், இந்த ஆராதனையில் நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு, சங்கீதம் 37:4 என்ன சொல்லியிருக்கு? கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்வார். He will give your heart's desire. He will grant you the desire of your heart. அவர் இருதயத்தின் வேண்டுதல். பல வருஷமா நீ ஜெபம் பண்ணியிருக்கலாம். சக்கரியா என்கிற மனுஷன் அப்படிதான் ஜெபம் பண்ணார் ரொம்ப நாளா. இப்போ வயசே ஆகிப்போச்சு. கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் குழந்தை எல்லாம் வந்திருக்கலாம், ஜெபம் பண்ணியிருப்பான். 6 ஜெபம் பண்ணியிருப்பான். இப்போ வயசாயிடுச்சுன்னு வேணும் சொல்லுது. அவன் வயதாகி விட்டானா. ஆனால் இப்போ ஒரு நாள் அவன் ஊழியம் செய்திருக்கும் போது தூதன் வந்து நின்று சொல்றான், சக்கரியா உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்போ அவன் வெளிப்படையாக ஜபிச்சிருக்க மாட்டான், இதயத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. உன் ஜெபத்தை தேவன் கேட்பார். இன்னைக்கு நீங்கள் களி கூறுங்க. இந்த பாடலை நான் மறுபடியும் ஒரு விஷயம் பாட போகிறேன். எல்லாவற்றையும் தேவன்மா களி கூர்ந்து பாடுங்கள், களி கூர்ந்து பாடுங்கள், மகிழ்ச்சியோடு பாருங்கள், ரட்சிப்பினால். அப்போ இஸ்ரவேல் ஜனங்க கடலில் கடந்து போயிட்டாங்க. கடலில் கடந்து அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்த பார்வோனினுடைய அந்த சேனையும் பின்தொடர ஆரம்பிச்சு. கர்த்தர் மேகத்தில் இருந்து அவர்களை பார்த்தார், நகைத்தார், கலங்கடித்தார். என்ன செஞ்சாரு? அவங்க எல்லாரையும் உள்ள வர வச்சார், செங்கடலுக்கு உள்ள வர வச்சார். ஒரு பயம் கூட இல்லைல்ல. எவ்வளோ தைரியமா கர்த்தர் திறந்த வழியில இவன் பாட்டுக்கு உள்ள வந்துட்டான் தஞ்சனங்களை. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ துணிச்சல் இருந்திருக்கும் அவனுக்கு, பார்வோனுக்கு, அவன் தளபதிகளுக்கு. பின்னாடியே போங்கடான்னு. கடல் மூடனா என்ன ஆகும்னு கொஞ்சம் கூட யோசிக்கல இல்லை. கர்த்தர் எப்படி அவங்க இருதயத்தை மாற்றினார் பார்த்தீங்களா? உள்ளே கொண்டு வந்தார். இவங்கெல்லாம் கரையேறின பிறகு கர்த்தர் ரெண்டத்தையும் ஒன்றா இல்லையா? எவ்வளோ ஆச்சரியமான தேவன். செங்கடல் அவங்களுக்கு மதில் போல நின்ற மதில், பார்வோனின் சேனையை மொத்தமாக. இந்த சங்கதிக்கு பிற்பாடு மோசே பாடின பாட்டு அப்படின்னு அந்த யாத்திராகம் 15ஆம் அதிகாரம் ஆரம்பிக்குது. மோசே பாடின பாட்டு. என்ன பாட்டு? கர்த்தர் சத்துருக்களின் மேல் வெற்றி சிறந்தார். எப்படி பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். ஒருத்தம் கூட தப்புலங்க, ஒருத்தம் கூட தப்புல. ரட்சிப்பினால் கழிவோம். உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்வார். உன்னை சுற்றி இருக்கிற எல்லா சத்துருக்களிலிருந்தும் உன்னை மீட்டு, உன் கஷ்டத்திலிருந்து மீட்டு, உன் ஆபத்திலிருந்து மீட்டு, உன் கடன் பாரங்கள், மலட்டு தன்மைகள், பிரச்சனைகள், அவமானம், நிந்த, ஆண்டவரே உன்னுடைய வருமானங்கள் போதாத நிலை, எவ்வளவு சம்பாதிச்சாலும் வட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கேன், எவ்வளவு சம்பாதிச்சாலும் என்னால் மீள முடியல, கடன்களையே போய்கிட்டு இருக்கு, பத்தவே இல்லை. சஞ்சலமா ரட்சிப்பின் சந்தோஷத்தில் களி கூறுங்க. ஆபகு போல களி கூறுங்க. இன்னும் ஒரு முறை அந்த சரணத்தை சேர்ந்து பாட போகிறோம். இன்னும் ஒரு முறை, புழுதியில் இருந்து தூக்கினார். விசுவாசோடு சொல்லுங்க, நிச்சயம் இந்த வார்த்தை பலிக்கும் உங்க மேல. புழுதியில் இருந்து தூக்கி விட்டீரே, குப்பையிலிருந்து என்னை உயர்த்தி விட்டீரே, அமர்த்தினரே என்னை பிரபுக்களோடு உயர்த்திடுவேன் முழு இருதயத்தோடு. இந்த சரணத்தை இன்னொரு முறை சந்தோஷமா. Are you happy? Come on, put your hands. Oh, amen, glory. Yes. புழுதியில் இருந்து என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி விட்டீரே. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே.
அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. பரிசுத்தர் உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. கன்மலை உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கிறது, என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. சொல்லுங்க, என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மை போல இரட்சகர் வல்லவர் வல்லவர் வல்லவர், உம்மை போல வல்லவர் ஒருவருமே. பரிசுத்தர் இல்லைன்னு சொல்லுங்க, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல அவர்தான் நம்முடைய. நல்லா கையை தட்டி glory we praise you Lord image hallelujah. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். hallelujah hallelujah hallelujah. praise the Lord praise the Lord praise the Lord praise the Lord praise the Lord. ஓ, கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக அவர் கிருபையை கொண்டாடுங்க. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள், எத்தனை கிருபை என்ன முடியும்னா முடியாது. ஒவ்வொரு நாளும் அவர் கொடுத்த கிருபைகள் எல்லாவற்றையும் நாம் நினைத்து பார்ப்போம். அதெல்லாம் வர்ணிக்க முடியாது. நட்சத்திரங்களை எப்படி எண்ண முடியாதோ கிருபைகளை எண்ணவே முடியாது, அதை அளக்கவே முடியாது, அளவிட முடியாது. இந்த பூமி வானத்துக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் கிருபைகளை நம்மேல் தேவன் வைத்தார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல அவர் நமக்கு இறங்குகிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதனால் நம்முடைய உள்ளம் பொங்கி மகிழட்டும். அவருடைய நாமத்தை போற்றுவோம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவரை துதிக்க 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 பலன் இறங்கிக்கிட்டே இருக்கும். துதிக்க துதிக்க அவருடைய கிருபை பெருகிக்கிட்டே இருக்கும். துதியுங்க, பலனை பெற்றுக்கொள்ளுங்க. துதியுங்க, கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. நம் ராஜாவின் இதயத்தை மகிழ பண்ணுவோம். அவர் மகிழும் போது நம்மளை மகிழ்ந்திருக்கும்படி செய்வார். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். சந்தோஷமா பாடுவோமா? மகிழ்ச்சியா பாடலாமா? பழைய பாடல் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. சந்தோஷமா பாடுவோம். Glory to God. Amen. கைகளை தட்டி எஸ். உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா, துதி ஹல்லேலூயா. எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். ஹல்லேலூயா, துதி ஹல்லேலூயா. எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய
கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற காலம் இவை பொழுது ஓர் சேதமும் அணுகாமல், சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். ஓ அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை. இத்தனை கிருபைகள், இத்தனை கிருபைகள். எஸ், உம்முடைய கிருபையை நாங்கள் கொண்டாடுகிறோம். Glory Lord Jesus. Hallelujah. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மல. உம்மை போற்றி, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த. உம்மை போற்றி சேர்ந்து உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கட உனக்கு முன்பாய் நிற்கிற செங்கடல் பிளக்கும், உனக்கு எதிராய் நிற்கிற யுத்த சேனைகளை தேவன் அழிப்பார். எங்கள் பராக்கிரம், எங்கள் பராக்கிரமே, எங்கள் பலனும் நீரே. ஜெயம் எடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமே, எங்கள் பலனும் நீரே. ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மல. அவரை போற்றி, எஸ் glory, எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை இவ்வேளையிலே. Come on, sing it, sing it again. Amen. போற்றுவோமே. எஸ், அவரை போற்றுவோம், நன்றியோடு அவரை உயர்த்துவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை ஆராதியுங்கள். எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியோ. ஆழ்ந்த சேற்றினில், ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த எம்மையே அணைத்து எடுத்தோனே. ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த என்னையே அணைத்து எடுத்தோனே. ஆழிதானிலும் பாவம் எறிந்து அன்னை உத்தமனே. அன்றும் இன்றும் என்றும் துதிப்பே மன்னாவனையே மன்னாதினிலே. அன்றும் இன்றும் என்றும் துதிப்பே மன்னாவனையே மன்னாதினிலே. போற்றி துதிப்போம் தேவனை புதிய கிருபையுடனே. போற்றி துதிப்போம் தேவனை புதிய கிருபையுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றோ என் நேசரேசுவை நான்
இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றோ என் நேசரேசுவை நான் என்றோ உம் நாமம் பாடணுமே ராஜா, உம்மையை துதிக்கணுமே, உம்மை போல் வாழணுமே. உம் நாமம் பாடணுமே ராஜா, உம்மையை துதிக்கணுமே, உம்மை போல் வாழணும். தாவீது ஆண்டவரை சொல்றாரு, நான் எப்போதும் என் உயிருள்ள வரைக்கும் நான் உம்மை பாடணும், உம்மை நான் ஆராதிக்கணும், உம்மை மகிமைப்படுத்தணும். பேய்கள் ஓட்டி நோய்களை குணமாய் தாவீது சுரமண்டலத்தை எடுத்து வாசித்த போதே சவுலின் மேல் இருந்த பொல்லாத ஆவி விலகினது என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம தேவனை துதிக்கும் போது தீய சக்திகள் விலகணும். நாம துதிக்கும் போது அந்தகார வல்லமையின் கிரியைகள் அழிக்கப்படணும். நாம துதிக்கும் போது நம்மை சுற்றி இருக்கிற எல்லா இருளின் காரியங்களை நொறுங்கும்படி நாம துதிக்கணும். அற்புதங்கள் நடக்கணும். அதுதான் உண்மையான துதி. நாம பாடணும்னு பாடக்கூடாது, கர்த்தரை நல்லா உயர்த்தணும்னு ஆவியில பாடும்போது இந்த அற்புதங்களை எல்லாம் தேவன் செய்வார். நம்ம உயர்த்துவோமா? உம் நாமம் பாடணும்ப்பா. ஒவ்வொரு நாளும் திருப்பாதம் ஓடி வந்து உம்மை ஆராதிக்கணும். இரவும் பகலும் ஆவியில நாங்கள் செபிக்கணும், உங்க நாமத்தை உயர்த்தணும். சேர்ந்து உம் நாமம் பாடணுமே ராஜா, உம்மையை துதிக்கணுமே, உம்மை போல் வாழணுமே. உம் நாமம் பாடணுமே ராஜா, உம்மையை துதிக்கணுமே, உம்மை போல் வாழணுமே. ஒவ்வொரு நாளும் உம் திருப்பாதம் ஓடி வர வேணுமே, ஒவ்வொரு நாளும் உம் திருப்பாதம் ஓடி வர வேணுமே. உமது வசனம் தியானம் செய்து உமக்காய் வாழணுமே. சேர்ந்து சொல்லுங்க, ஆமென். உமது வசனம் தியானம் செய்து உமக்காய் வாழணுமே. உம் நாமம் பாடணுமே ராஜா, உம்மையை அவரை நாம் மாத்திரம் நாம் துதிக்க வேண்டும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே அவர் தானே, அவரை அல்லாமல் வேறு ஒருவர் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் உம்மையே உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீரே பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகின்றீ, காலமெல்லாம் சுமக்கின்றீ. கரம் பிடித்து நடத்துகின்றீ, காலமெல்லாம் சுமக்கின்றீ. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி
நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நன்றி 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 நன்றி. நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு செயல்களுக்காக இத்தனை கிருபைகளை நித்தமும் அருளிய தேவனை, நம்மை பாதுகாத்தவரை, நன்மைகள் செய்த நாயகனை முழு மனதோடு கூட நன்றி சொல்லும். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஓ ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord Jesus. அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. Oh, we glorify your name. நம்முடைய தேவன் எத்தனை நல்லவர், அவர் எத்தனை நல்லவர். நம் வேதனைகளை எல்லாம் அவர் அறிவார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார். ஏற்ற நேரத்தில் பதில் தருவார். முழு உள்ளத்தோடு அவரை நீ ஆராதித்து நன்றி செலுத்திக்கிட்டு இருக்கிறதுனால உன்னுடைய சகல காரியமும் அவர் அறிந்திருக்கிறார். உன் சகல காரியங்களை அவர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நிச்சயம் உன்னை கைவிட மாட்டார். உன் அலைச்சல்கள் எல்லாம் அறிந்திருக்கிறாரு. உன்னுடைய கண்ணீரை எல்லாம் அவருடைய கணக்கில் அல்லவா வைத்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் அவர் உதவி செய்கிறார். தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் இயேசுவை நம்பினவர்களுக்கு அவரே புகலிடமாயிருக்கிறார். இந்த உலகத்தில் கர்த்தரை தேடினவர்கள், அவரை தேடி ஆராதிக்கிறவர்களுக்கு அவர் பெரிய புகலிடம். யார் இந்த உலகத்தில் கைவிட்டாலும் அவர் மாத்திரம் கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் மனிதன் அல்ல, மனு உருவாய் வந்த தேவன், சர்வ வல்லவர், நம்மை உருவாக்கினவர், சிருஷ்டிகர். உன் அலைச்சல்கள் எல்லாம் அவர் பார்க்கிறார், உன் கண்ணீர் எல்லாம் அவர் காண்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, சோர்ந்து போகாத, தைரியமாய் சொல், எனக்கு ஒரு நேசர் உண்டு. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அலைச்சல்களை காண்கிறவரே, யாரெல்லாம் அலைந்து திரிந்து வேதனையோடு ஒரு மூலையில் உட்கார்ந்து விட்டார்களோ, இனி என்னால் நடக்க முடியாது, இனி என்னால் எதையும் செய்ய முடியாது, போதும் என்று கண்ணீரோடு இருக்கிறார்களோ, இப்பொழுதே இந்த துதி ஆராதனை வேளையில் ஒரு விசேஷித்த மகிமையின் வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டும். இப்பொழுது Lord, I pray, let your people be set free from all the darkness, O Lord. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும்
அவர் காண்கிறார் என் வேதனைகளை, அவர் பார்க்கிறார் என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார். பதிலை தருகிறார். நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு அவர்தான் இயேசு ராஜா. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவஜனம், ஒருவேளை நீ இயேசுவை அறியாதவனாய் இருந்து, அவரை தேடாதவரை இருந்து இந்த நிகழ்ச்சியை தற்செயலாக நீ பார்ப்பது போல இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது கூட தற்செயல் அல்ல. கர்த்தர் உன்னை அழைத்தார். இந்த ஆராதனையில அவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவரே உனக்கு புகலிடம். அவர்தான் உன் அடைக்கலம். உன் கண்ணீரெல்லாம் அவர் கணக்கில் வச்சிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்க அவர் உனக்கு கிருபை தந்திருக்கிறார். உன்னை நினைத்திருக்கிறார். உன்னை நினைத்ததுனால நீ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற. இந்த ஆராதனை நிச்சயமா உன்னை ஆசீர்வதிக்கும். இந்த ஆராதனை நிச்சயமா உன்னை பலப்படுத்தும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இந்த ஆராதனையை நீ தற்செயலா பார்க்கல. கர்த்தர் உன்னை முன்குறித்திருக்கிறார். இட் இஸ் நாட் அன்ஃபார்ச்சுனேட், பட் இட் இஸ் பிளான்ட் ஆஃப் காட். இது தேவனுடைய திட்டம். நிச்சயமா இந்த ஆராதனை உன்னை ஆசீர்வதிக்கும். உன் சூழ்நிலைகளை மாற்றும். உன் கண்ணீரையெல்லாம் நீக்கும். இந்த நிகழ்ச்சியை, இந்த ஆராதனையை, இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஆயத்தப்படுத்திய இந்த தொலைக்காட்சி நிறுவனத்தை, சால்வேஷன் டிவி, அந்த டீமை, அந்த நிறுவனரை, அதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களையும் ஆசீர்வதிப்பார். May God bless you all.